77 வருடங்களும் இன கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழின படுகொலை என்பது உங்களுக்கு தெரியும். 1957 கல்லோயா படுகொலை ஜூன் மாதம் 11ஆம் தேதி தொடக்கம் முள்ளிவாய்க்கால் 2009 மே 18 வரை 53 வருடங்கள் இனப்படுகொலை தமிழின படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தமிழின படுகொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் 10 பிரதமர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்பொழுது 7 ஜனாதிபதிகளும் இப்பொழுது இருக்கின்றவர்கள் இனப்படுகொலை செய்யாவிட்டாலும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை அனுராக் குமார் திசாநாயக்காவும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவர்களுக்கு பொறுப்பு கூறலை முக்கியமாக அதைத்தான் நாங்கள் இப்பொழுது இன்று நாங்கள் வெளியிட்ட அல்லது நேற்று நாங்கள் வெளியிட்டதில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இது தனிநபருக்கான தீர்மானம் அல்ல. ஒரு நாடு இனப்படுகொலை செய்திருக்கின்றது என்றால் நாட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இனப்படுகொலை என்பதுதான் எல்லோரிடம் இணைந்த கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் பிரதமர்கள் மாறுகின்ற போது, ஜனாதிபதிகள் மாறுகின்ற போது அவர்கள் செய்வார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், இன்னும் 8 மாதம் முடியவில்லை, இப்பொழுதுதான் வந்திருக்கின்றார் புதியவராக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள், இன்னும் 6 மாதம் முடியவில்லை என்கின்ற கதைகளை கூறி எங்களை ஏமாற்றுகின்ற ஐநா மனித உரிமை ஆணையகம் அல்லது சர்வதேசம் தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் ஒட்டுமொத்தமாக ஈழ மக்களின் கோரிக்கையாக நாங்கள் பல கட்சிகளாக இருக்கலாம், பல அமைப்புகளாக இருக்கலாம், எல்லோரும் இணைந்து இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறிமுறைக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இங்கு இருக்கின்றோம். அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். எனக்கு